தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸோட பவர் குறைஞ்சி போச்சா? அதனால் மக்களுக்கு என்ன லாபம்? நல்லதா கெட்டதா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய டெபாசிட் திட்டங்கள், அதோட வட்டி விகிதங்கள், எந்த திட்டத்தில் அதிக வட்டி தராங்க அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 2 டைப் ஆஃப் டெபாசிட் வந்து அவங்க வழங்குறாங்க. ஒன்று வந்து கியூமுலேட்டிவ் டெபாசிட், அதாவது கூட்டு வட்டி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட், அது வந்து தனி வட்டி. தனி வட்டின்றது மாதம் இல்லாட்டி வந்து குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வாங்குகிற வட்டி தான் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டு. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் டெபாசிட் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வந்து வழங்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரல வழங்குறாங்க. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன்லேயே பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைனில் வந்து நேராக போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேன்சல்டு செக் லீஃபு, சிக்னேச்சர் வந்து ஒரு சாம்பிள், அதாவது ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். எல்லா வங்கியிலையும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ்லேயும் சீனியர் சிட்டிசனுக்கு தான் அதிகபட்சமாக வட்டி தராங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்சம் முதலீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் அவங்களே வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் முதலீட்டுக்கு 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு எவ்வளோ வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 8.25% வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது தராங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது உங்களுக்கு 8.51% வந்து அதிகபட்சமாக வட்டி தராங்க. ஸோ அதே வந்து கியூமுலேட்டிவில் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டு வட்டி கணக்கு பண்ணி 1 லட்சம் முதலீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி மட்டுமே வந்து 50,426 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ்ன்ற நிறுவனம் தமிழ்நாடு அரசு கீழே இயங்குறதுனால உங்கள் பணத்துக்கான பாதுகாப்பு அவங்க உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி அதிகபட்ச வட்டியும் வந்து அவங்க வழங்குறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸில் வந்து முதலீடு பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய திட்டங்களில் முதலீடு பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை இந்த எக்ஸல் வழியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு தனித்தனியாக வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கியூமுலேட்டிவ் தனியாக இருக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் நான் கியூமுலேட்டிவ் தனித்தனியாக இருக்குது. ஸோ 1 லட்சம் முதலீட்டுக்கு ஜென்ரலுக்கு நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் வழங்கக்கூடிய வட்டி விகிதம் 8.24%. ஸோ 1 லட்சம் முதலீட்டுக்கு 8.24% கணக்கு பண்ணால் வருஷம் உங்களுக்கு 8,240 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும். 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 41,200 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் வந்து அவங்க வந்து 8% வந்து கணக்கு பண்ணுறாங்க. ஸோ 8% கணக்கு பண்ணால் உங்களுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு திட்டத்தின் முடிவில், அதாவது 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 48,595 ரூபா. ஸோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 1 லட்சம் முதலீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் தனி வட்டியில் 8.51% வந்து கணக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருஷ வட்டியாக 8,510 ரூபாயும், திட்டத்தின் முடிவில் 42,550 ரூபாயும் வந்து உங்களுக்கு வட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் உங்களுக்கு 8.25% கணக்கு பண்ணி, அதாவது கூட்டு வட்டி வந்து கணக்கு பண்ணி திட்டத்தின் முடிவில் 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 50,427 ரூபா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 லட்சம் முதலீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி தொகை வந்து வட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து 5 லட்சம் முதலீடு பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ 5 லட்சம் முதலீட்டுக்கு ஜென்ரலுக்கு நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 8.24% கணக்கு பண்ணால் 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 2,06,000 ரூபா. கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 2,42,974 ரூபா. சீனியர் சிட்டிசனுக்கு நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் 8.51% கணக்கு பண்ணால் கிடைக்கக்கூடிய வட்டி 2,12,750 ரூபா. அது கியூமுலேட்டிவ் ஸ்கீமில், அதாவது கூட்டு வட்டியை கணக்கு பண்ணி கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் முதலீட்டுக்கு 2,52,132 ரூபா. அதாவது 5 லட்சம் முதலீட்டில் உங்களுக்கு பாதிக்கு மேலே வட்டியாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய இந்த திட்டங்களில் எந்த திட்டங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, எந்த திட்டங்கள் சேர விரும்புகிறீங்களோ நீங்கள் ஒன்று ஆஃப்லைனில் வந்து நேராக போயிட்டு
ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து ஆன்லைனில் பண்ணுன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் எந்த சார்ஜஸும் வந்து கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நான் தனி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸோட பவர் குறைஞ்சி போச்சா, மக்களுக்கு அது லாபமா, நல்லதா கெட்டதா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முன்னாடி தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச முதலீடாக வந்து 2 லட்சமாக வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ 1 லட்சமாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு நல்ல விஷயம் தானே இது. அதனால் உடனடியாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.